அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தில் 9 நவகிரகங்களில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகி மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்ய போகிறார். சனிச்செவ்வாய் 2 கிரக பார்வையில் சுக்கிரன் அமர்ந்து மீன ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மீன ராசிக்கு தைரிய வீரிய சகாய அஷ்டமாதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். கடந்த 26 நாட்களாக மீனராசிக்கு 5வது இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்தார். அது உங்களுக்கு நல்ல மாற்றம். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வந்திருக்கலாம், பாத யாத்திரை, கிரிவலம் இப்படிலாம் போயிட்டு வந்திருக்கலாம். 5வது வீட்டிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் பிள்ளைகளால் நல்ல மகிழ்ச்சி, பூர்வீக சொத்துக்களால் நல்ல மகிழ்ச்சி மீனராசி என்பதற்கு ஏற்பட்டு வந்திருக்கும். கோச்சாரத்திலே சுக்கிர பகவான் 6, 7, 10ஆம் வீடுகளில் வரும்போது அவருடைய எதிர்த்தன்மையை கொடுத்து விடுவார். 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம். 6ஆம் வீட்டிலே சுபகிரகம் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மீன ராசி என்பதற்கு பெரும்பாலும் பனிச்சுமை அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஓவர் டியூட்டி பார்க்கக்கூடாது. உங்களுக்கு கொடுத்த நேரம் உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் வரணும். உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு கொஞ்சம் மன அவஸ்தை, அவமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உயர் அதிகாரிகள் சொல்கிறாங்க, முதலாளிகள் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வேலையில் மட்டும் கண்ணு கருத்துமாக இருந்துவிட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா மிகுந்த உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் வந்துவிடும். மீனராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. கோச்சாரத்திலே 6வது வீட்டிலே சுக்கிர பகவான் வரும்போது ஒரு சிலருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். ஏன்னா 3ஆம் வீட்டின் அதிபதி 6வது வீட்டிலே தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் பார்வையில் அமர்ந்திருக்கும் போது புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கலாம். போட்டி தேர்வு எழுதக்கூடியவர்கள், அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் தேர்வு எழுதலாம். தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. உங்கள் தம்பி தங்கைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களை விட கூடுதலாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு. மீனராசிக்கு 12வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். சனி பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை சுக்கிர பகவான் மேல் விழுகிறது. ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை மீன ராசி என்பர்கள் ஓவர் டியூட்டி பார்க்காதீங்க, கண் விழித்து வேலை பார்க்காதீங்க. உங்களுக்கு உடல் ரோகம், மனக்கவலை தான் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. விரையாதிபதி பார்வையில் அஷ்டமாதிபதி அமரும் போது மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா விரைய செலவுகள் கொஞ்சம் குறையும். தேவையில்லாத தண்ட செலவுகள் குறையும். வரவேண்டிய பணம் கொடுத்த இடத்தில் வரவே வராது அப்படின்னு இருந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு திடீர்னு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் இப்படிலாம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா விரையாதிபதி பார்வையில் அஷ்டமாதிபதி அமர்கிறார். இருந்தாலும் வண்டி வாகனங்களில், போக்குவரத்தில், இரவு நேர பயணங்களில் மீனராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வர்றது நல்லது. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரை, ஆகஸ்ட் 1 முதல் 9 வரை கேது நட்சத்திரத்திலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கேது பார்த்திங்கன்னா மீனராசிக்கு 7வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை மீனராசி என்பர்கள் திருமணமானவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அதே மாதிரி நண்பர்கள் வழியில், உறவினர்கள் வழியில் தொந்தரவு படாமல் பார்த்து கொள்வது நல்லது. உங்களுக்கு அதிக அலைச்சலாக இருக்கும். இடம் விட்டு இடம் பிரயாணம் போய்ட்டுறக்கூடிய வாய்ப்புலாம் ஆகஸ்ட் 9 வரை ஏற்படும். அதாவது நீண்ட தூரம் காசி, ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகிற மாதிரி, ஆன்மீக சுற்றுலா போகிற மாதிரி, இன்ப சுற்றுலா போய்ட்டுற மாதிரி ஆகஸ்ட் 1 முதல் 9 வரை ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் 9 முதல் 23 வரை சுக்கிர பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். தைரியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, தைரியமாக நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கும்போது
அது வேலை விஷயமா, தொழில் விஷயமா, குடும்ப விஷயமா நீங்கள் முயற்சி செய்யும்போது அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடையும். ஆகஸ்ட் மாதம் 9 முதல் 23 வரை உங்கள் தம்பி, தங்கை, உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களை விட கூடுதலாக உயர் சம்பளத்தில், உயர் பொறுப்பில் அவர்கள் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகஸ்ட் மாதம் 23 முதல் 26 வரை சூரிய பகவான் நட்சத்திரத்தில் சுக்கிரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் அடையலாம். கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கம், சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா உங்கள் பக்கம் தீர்ப்பாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தீராமல் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் தீர்வதற்கான வாய்ப்புகள் மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. மீனராசியில் கருநாகம் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே ஜென்மராசியில் சனி வந்தாலும் சரி, கேது வந்தாலும் சரி, ராகு வந்தாலும் சரி, குருபகானே வந்தாலும் சரி, மனக்குழப்பம் ஏற்படும். ராகு வரும்போது தற்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், திருமணம் ஆனவர்கள், கணவன் மனைவிக்குள் உங்கள் வாழ்க்கை துணையிடம் போட்டி, பகை, விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. சண்டை சச்சரவு போடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா விட்டு கொடுத்து போகணும். பெரும்பாலும் மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்படாதீங்க. ஜென்ம ராசியிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பேராசைப்படாதீங்க. குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாதீங்க. பேராசைப்படும்போது நீங்கள் பணமோ பொருளோ நகையோ மற்றவர்களிடம் கொடுத்து ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் மீனராசி என்பர்களுக்கு உண்டு. பெரிய அளவு குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை, வெளிநபர்களை மீனராசி என்பர்கள் நம்பாமல் இருப்பது நல்லது. மீனராசிக்கு 5வது வீட்டிலே ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை சுக கலத்தரக்காரகன் புதன் சஞ்சாரம் செய்கிறார். அவர் பார்த்திங்கன்னா வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது மீனராசி என்பர்கள் பெரும்பாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுவது நல்லது. எடுத்தவொடனே உணர்ச்சி வசப்படாதீங்க. எடுத்தவொடனே கோவப்படாதீங்க. யோசனை செய்து ஒரு முடிவெடுங்க. ஏன்னா புதன் வக்கரகதியில் போயிட்டு வரும்போது கடகராசியில் ஓடுகின்ற நதிநீர், கடகராசியில் சந்திரபகவான் வீட்டில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய புத்தி வழியில், உங்கள் எண்ணங்கள் வழியில் யோசிக்க விடாமல் உணர்ச்சி வசப்பட சொல்லும். உடனே கோவப்பட சொல்லும். கோவப்படாமல், உணர்ச்சி வசப்படாமல் மீனராசி என்பர்கள் பொறுமையாக யோசித்து செயல்படுங்க. நட்பு வழியில், உறவு வழியில் நீங்கள் அவசர முடிவெடுத்து ஏமாறாமல் இருப்பது நல்லது. குடும்ப பாக்கியாதிபதியும் தொழில் ஜீவனாதிபதியும் கூட்டணி சேரும்போது மீன ராசி அன்பர்களுக்கு, அதாவது 3வது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி, பூர்வ புனிஸ்தானாதிபதி சந்திரபகவான் நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது குடும்பம், வாக்கு, உங்கள் பேச்சில் நீங்கள் கவனமாக இருக்கணும். செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் பேச்சில் நீங்கள் தன்மையாக இருக்கணும். கொடுப்பனை 50% உண்டு. உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் கொடுப்பனை 50% உண்டு. பொழுதுபோக்காக விரும்பியது உங்களுக்கு கிடைக்கும். கோயிலுக்கு போகலாம், ஆன்மீக சுற்றுலா போகலாம், இன்ப சுற்றுலா போகலாம். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடி 18ஆம் பெருக்கு வருகிறது. ஆறு, குளம், குட்டை, கடல், அருவிக்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. சுக்கிரன் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது கடன் காட்சி தொந்தரவு பெரிய அளவு வராது. நீங்கள் வெளியிடங்களில் செல்லும் பொழுது ஒரு சிலருக்கு சேராமல் சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் மீனராசி என்பர்கள் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி குடும்பம், வேலை செய்யக்கூடிய இடம், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் உங்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.